சோ இப்போ நம்ம வந்தே மெட்ரோல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுடைய சென்னையில இயக்க போறாங்க. சென்னை டு காட்பாடிக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படுறதுக்கான அந்த ஏற்பாடுகளை சோதனை ஓட்டமா இன்னைக்கு வந்து புறப்படுது. நாம இப்போ சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு காட்பாடி நோக்கி போயிட்டு இருக்கோம். 2 மணிக்குள்ளாக இங்க வர்றதுக்கான அந்த ஏற்பாடுகள் நடக்குது. நம்மளுடைய வந்தே மெட்ரோல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்மளோட ஒளிப்பதிவாளர் பரத்தோட வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணி பார்க்கலாம். குறிப்பா நாம இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின்ல குளிரூட்டப்பட்ட அறைகளா முழுக்க முழுக்க இருக்கு. பொதுவாகவே ட்ரெயின்ஸ் அப்படின்னா லோக்கல் ட்ரெயின்ஸ் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்திருக்கிற வந்தே மெட்ரோல முழுக்க முழுக்க வந்து ஒரு ஏசி கம்பார்ட்மெண்டா இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ நம்ம மெட்ரோல டிராவல் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்தே மெட்ரோலையும் நமக்கு வந்து கிடைக்குது. ஏற்கனவே நமக்கு வந்தே பாரத் ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதே மாதிரி ஃபெசிலிட்டியோட ஒரு ட்ரெயின் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிமாண்ட் அப்படின்ட்டு இருந்துட்டே இருந்துச்சு. குறிப்பா புறநகர் ரயில் சேவையில இந்த மாதிரியான ஒரு சேவை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தான் இந்த ட்ரெயின் வந்தே மெட்ரோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்தியன் ரயில்வே சார்பில் குறிப்பா நம்ம ஐசிஎஃப்ல வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்றாங்க. அதே போல வந்து யூபில ரெடி ஆயிட்டு இருக்கு, பஞ்சாப்ல இருக்கு. இது மாதிரி நிறைய வந்து ரயில் கோச்சஸ் ரெடி பண்ணக்கூடிய நிறைய நிலையங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஐசிஎஃப்ல இருந்து ஒரு ட்ரையல் ரன் வந்து ஏற்கனவே வந்து கிளம்பி நிறைய லொகேஷன்ஸ் வந்து போயிருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு இந்த ட்ரெயினை பொறுத்தளவுக்கு மெட்ரோ மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியோட இருக்கு. குறிப்பா நம்மளுடைய ட்ரெயின்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்றத லைவா பாத்துக்கலாம். ஸோ இதான் வந்து குறிப்பாக வந்தே பாரத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியோட அட்டாச்சு பாத்ரூம் வந்து இங்கே வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருக்கு. உள்ள வந்துட்டா அந்த வழக்கமான அந்த ட்ரெயினில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஒரு அப்ரோச்சில் இருக்கு. ஏன்னா நிறைய ஏஜ்டு பீப்புள் வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிரிப்பாக இருக்கணும்ட்டு இந்த லாக்லாம் வந்து ஈஸியாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா கிட்டத்தட்ட ஒரு 10-12 கார்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சீட்டை வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்கு. குறிப்பா நம்ம ஒரு டிராவல் டைம் அப்படிங்கிறது ஒரு 3 hours இருக்கும் மேக்ஸிமம் வந்தே மெட்ரோ பொறுத்தளவுக்கு. ஏன்னா இங்க இருந்து காட்பாடி டு திரும்பியும் சென்னை வர்றாங்க அப்படின்னா இதே மாதிரி திருப்பதிக்கும் வந்து லான்ச் பண்ணலான் இருக்காங்க. திருப்பதி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours டிராவல் இருக்கும். ஸோ பேக் பெயின் இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த லக்ஸரி சீட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா வழக்கமா நம்மளுடைய ட்ரெயின்ஸை பொறுத்தளவுக்கு சபர்பனை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா குறிப்பா வந்து இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன்ல இருக்கும். நிறைய ஃபுட்போர்ட் அடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ட்ரெயின் கிளம்பும் போது ஏறுவாங்க, ரன்னிங்ல ஏறுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். ஆனா நம்மளுடைய வந்தே மெட்ரோ பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட மெட்ரோ ட்ரெயின்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஸ்டைல்ல ஒரு மாடல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு. ஸ்டாண்டிங்கும் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஹேண்ட் லாக் இருக்கு. ஸோ அவங்க வந்து கையை வந்து கிரிப்பா பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து எமர்ஜென்சி பட்டன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பாங்க எந்த லொகேஷன்ல இருக்கும், அடுத்து என்ன ஸ்டாப் வரப்போகுது அப்படின்றத வந்து கண்டினியூவா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ இந்த சென்டர் சீட்ல வந்து ஐ மீன் உள்ள ஏறும் பொழுது கிரிப் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்டர்லயே வந்து ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. கையில வந்து கிரிப்பா பிடிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏறும் பொழுது இதை பிடிச்சிட்டு ஏறலாம். ஏன்னா நம்ம சபர்பன்ல இந்த மாதிரி சென்டரா வந்து ஒரு லாக் இருக்கும். பட் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் வந்து ஸ்லைட் டோரு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிடும். ஸோ ரன்னிங்ல யாரும் ஏறுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்தே மெட்ரோல இருக்காது. இன்னொன்று சிசிடிவி. ஸோ ஏன்னா இப்போ நம்ம எல்லா ட்ரெயின்ஸ்லுமே வந்து சிசிடிவி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கை இருக்கு. புது ட்ரெயின்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான சிசிடிவி அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா சிசிடிவி இருந்தால் தான் எந்த ப்ராப்ளம்னாலும் நம்மளால வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து எமர்ஜென்சியா வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நேரடியா இங்க இருந்து நம்ம லோகோ பைலட் கிட்ட இங்க வந்து பேசலாம். இதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற அதே டைம்ல இந்த சிசிடிவியும் நம்மள வந்து பார்க்கும், நம்ம எந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்குன்றதை பார்க்கும். அதே மாதிரி அவங்க நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, என்ன பிரச்சனை, இப்போ உங்களுக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா, இல்லாட்டி வேற ஏதாச்சும் போலீஸ் தேவை இருக்கா அப்படின்றத எல்லாமே வந்து இந்த ஒரு பட்டன் பிரஸ் பண்ணாலே ஈஸியா நம்ம பார்க்கலாம். இது வந்து வந்தே மெட்ரோலையும் இருக்கு, வந்தே பாரத்லயும் இருக்கு. இப்போ வந்தே மெட்ரோலையும் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஃபெசிலிட்டியோட இந்த ட்ரெயின் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்தே மெட்ரோவை ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனா இப்போ நம்ம வந்தே பாரத்தே
நம்ம அதிகபட்சம் 130க்கு தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்றோம். என்ன காரணம் அப்படின்னா ட்ராக்கினுடைய அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ் கேட்டா கிடையாது. எந்த டைம் வேணா ஒரு மாடு வரலாம், ஒரு யாராச்சும் வந்து தெரியாம லெவல் கிராஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம இன்னும் 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நம்ம சதர்ன் ரயில்வேல ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. குறிப்பா நம்ம வந்தே மெட்ரோல மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க அந்த வீல் சேரோட வர்றாங்க அப்படின்னா அவங்க இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐ மீன் அவங்க ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவாங்க, ஏறிட்டு இந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த டாய்லெட் தான் யூஸ் ஆகும். ஸோ இவங்க இந்த இடத்த வந்து அவங்களுடைய வீல் சேர் உள்ள வந்துட்டு திருப்பி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும், சரியான இடவசதி இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியா ஒரு டாய்லெட் வசதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம இப்போ ஏற்கனவே சபர்பன் வந்து திருவண்ணாமலை வரைக்கும் போகுது, புறநகர் ரயில் சேவை நீட்டிச்சிருக்கிறாங்க. சபர்பனை பொறுத்தளவுக்கு டாய்லெட் வசதி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. எனவே வரக்கூடிய இந்த மெட்ரோ வந்தே மெட்ரோவில் எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இந்த மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே இருக்கிறதுனால ரொம்ப லக்ஸரியான ஒரு டிராவல் அப்படிங்கிறது இருக்கும். அதிகபட்ச ஸ்பீட்ல வந்து போகணுன்ற ஒரு பிளான் இருந்தாலும் கூட இந்த ட்ராக்கினுடைய அந்த சேஃப்டி மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் முழுமை அடையாத காரணத்தினால நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்லோவா தான் இயக்க வேண்டியது. 130 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இங்க சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயின்ஸ்ல வந்து சார்ஜ் போறதுக்கு இப்போ லேப்டாப் சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி சி டைப் மொபைல் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இது மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஹேங்கிங் இருக்கு. இது மாதிரி ஏதாச்சும் பொருள் வந்து மாட்டணும்னாலும் அதை வந்து மாட்டிக்கிறதுக்கான கெப்பாசிட்டிஸ் இருக்கு. அப்புறம் மேல வந்து பேக் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான அந்த மாதிரியான ஒரு வசதிகள் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின்ஸை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கான அந்த விஷயம். இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம செயின் வந்து இழுப்போம், ஐ மீன் ஒரு பெரிய ட்ரெயினில் வந்து போயிட்டு இருக்கும்போது இது பேசஞ்சர் ட்ரெயினில் போகும்போது ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம வந்து செயின் பிடிச்சி இழுப்போம். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி பேசலாம், இன்னொன்று வந்து நம்ம இந்த எமர்ஜென்சி பட்டனும் அழுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கு. மேக்சிமம் இதில் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே லாக்டு டோர். ஸோ இந்த இடத்துல நின்று யாரும் மிஸ் ஆகிட மாட்டாங்க, கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம், நீங்கள் வந்து அப்படியே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஒரு கிளாஸ் வியூவில் நீங்கள் நம்மளுடைய சிட்டியை வந்து பார்த்துட்டே போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஒயிட் கிளாஸ், எல்லாமே வியூ வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வெளியே பார்க்க முடியும். ஸோ இது ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டாண்டிங்கில் வரவங்களுக்கும் இது வந்து நல்ல வியூ பாயிண்டாக இருக்கும். சிட்டிங்கில் இருக்கவங்களுக்கும் இந்த வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ட்ரெயினாக வந்து இருக்குது. ஏன்னா வந்து சிசிடிவி இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததான் வந்தே மெட்ரோ அப்படிங்கிறது அமைய போகுது. ஸோ இந்த வந்தே மெட்ரோ எப்பொழுது வந்து சோதனை ஓட்டெல்லாம் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்றத ஒரு பிரதான கேள்வியா இருக்கு. மத்திய பிரதேசத்தில் ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த பணிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கா சென்னைக்கா மத்திய பிரதேசத்துக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கக்கூடிய நிலையில நம்மளுடைய சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக முடிந்த பிறகு வந்தே மெட்ரோ அப்படிங்கிறது அபிஷியலா இந்த சுதந்திர தினத்துக்கு கூட இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக வந்து மெட்ரோ குறிப்பாக வந்தே மெட்ரோ தரப்புல இருந்து குறிப்பாக ஐசிஎஃப் அல்லது நம்மளுடைய சதர்ன் ரயில்வே தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நிச்சயமாக அது குறித்து தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.